சீக்கியர்களும் சீனர்களும் அவரவர்கள் நம்ம நாட்டில் இருக்கிற இந்து மத சகோதரர்களும் எல்லாரும் ஒவ்வொரு கடவுளை ஒவ்வொரு வழி தெய்வத்தை வச்சு வழிபாடு செய்யறாங்க. இது அனைத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிற உள்ளமை யாருக்கு? அவன் விரும்பலங்க, விரும்ப இல்லை. முக்ததா ஹிக்மத் அவனுடைய பாதி ஏற்பாடு. அவன் இல்லாம இது வருமா? வரா. இப்போ விக்கிரகத்தை உருவாக்குனாரு, அவர் யாரு? இதை என வைக்காது வைக்காதுன்னா மணி ஆட்டியாது. எண்ணெய் வைக்காது வைக்காதுன்னு போட்டு வச்சாவு. உபத் கிஸ்கி சுபூத் நை கரே தோ கைசா. ஆகையினால விக்கிரகங்களை செதுக்கியவர்கள் யார்? மனிதர்கள். அவங்க தானே செஞ்சாங்க. செம்பால, தங்கத்தால, பொன்னால, மண்ணால, கல்லால அவங்க தான் செஞ்சாங்க. அவங்க யாரு? அவங்க அவன் தான். உள்ளமையும் அவன் தான். ஹயாத்து மௌத்து, ஹயாத்து தேர், இல்மு, இராதா, குதிரத், எல்லாரும் அவன் தான். இப்ப அமெரிக்காவில் ஏரோப்ளேன் செய்கிறார்கள். யார் செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகளாகிய மனிதர்கள். அந்த பிரதிநிதிகளுடைய போர்வையில் இருந்து அல்லாஹ்வே செய்கிறார். என்னுடைய இந்த பயான விளங்கினவர் முகமது அலி ஒருத்தர். அவர் சொன்னாரு, ஃபேன் ஒரு செகண்டுக்கு உரிமை கொண்டாடுங்க. ஃபேன் என்ன சொல்லும்? அல்லாஹ் சுத்தல. இப்போ ரெக்கே நான் தானே அசைக்கிறேன். என்னுடைய அசைவுனா தானே காத்து அசைக்குது. நீ உல்லாசம் உட்கார்ந்து இருக்கிற. இதெல்லாம் படைச்சது அல்ல. கரண்ட்டுக்கு மின்சாரம் படைச்சது அல்ல, வயருக்குள்ள சாமான் படைச்சது அல்ல, வயருக்குள்ள கம்பி படைச்சது அல்ல, ஃபேனுக்குள்ள பைப்பு, கீப்பு, லீஃபு, மெட்டு எல்லாம் உள்ள இருக்கிற காயல் கீழ் எல்லாம் அல்ல படைச்சது அல்ல. அதை நான் ஒத்துக்கிறேன். அதற்காக அல்லாஹ் 23 மணி நேரம் 59 நிமிஷம் வணங்கி, அவுட் ஆஃப் 24 hours ஒரு நிமிஷம் என்ன வணங்கியா என்று உலூஹியத்தில் பங்கு கேட்குமா? கேட்காதா? அவர் தான் சொன்னார், எதுவரைக்கும் அதை நீ அவனாக அந்த இலாவுடைய மல்ஹராக பார்க்க இல்லையோ அது வரைக்கும் நீ உலூஹியத்தில் மற்றவங்களுக்கு பங்கு கொடுத்துதான். He himself is fulfilling all our needs. அவன் தன் தாத்தை கொண்டு தானே தான் பூர்த்தி செய்யறான். வேற யாரையும் வழியில் தாசரிகளுக்கு அர்த்தம் என்ன? பின்ன அல்லாஹ்வுக்கு இணை துணை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவன் கூட இன்னொரு பக்கத்துல இல்லைன்னு அர்த்தம். அவனுடைய உலூஹியத்துல இன்னை வரைக்கும் யாரையும் பங்காளியா சேர்க்கை. நான் ஒன்றியா என்ன செய்வியா? இந்த பிரம்மாண்டமான வானத்தை இப்படி தூக்கி நிறுத்த வேண்டியதா இருக்கு. நீங்க 4 பேருக்கு தாங்கி பிடிச்சிட்டு நான் இந்த கை கொஞ்சம் தூக்கிறேன். 2 போடும்போது தூக்குறானுங்க. ஏ காலத்துல இந்த களியை நான் நிமித்துறேன், அந்த களியை நீ நிமித்து, நீ முளை குட்டிய கயிறடி 6-7 பேர்ல நிக்கிறான். இது எத்தனை பேர் நின்று தூக்குனா? காரணத்தா ரத்துக்கன் பூமியோட வானம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுக்கிறான். ரெண்டையும் பிரிச்சு தூக்கி விட்டேன். லாஷரிகளும் விளங்குதுங்களா? அவனுக்கு இணை துணை இல்லை, இணை துணை இல்லைன்னு சொன்னா உன்னுடைய தேவை பூர்த்தியாகும் போது அது கத்திரிக்காய் செஞ்சாலும் சரிதான், மாங்காய் செஞ்சாலும் சரிதான், மொச்சவட்டை செஞ்சாலும் சரிதான், அதுல நேரடியாக ஹக்கை மட்டும் வச்சு பாக்கிய நீ நஃபி செய்ய இல்லை. கயிறு கொஞ்சம் பங்கு கொடுக்கிற மாதிரி வரும். இபாதத் இன்னைக்கு 3வது டேப்ரியில் போட்டாரு. நான் இன்னைக்கு 20 நாளைகளுக்கு பிறகு நீங்க தலைக்கு தண்ணி ஊற்றிட்டேன் 100 ஆகும். இப்படிதான். ஏன்னா நானா அழுத்து தேய்ச்சி கீச்சு குடிக்க முடியும். அதாவது உலூஹியத்தை ஆஃபாக்கின்னு சொல்லு. அம்புசின்னா நாமளா குடிச்சுக்கிறோம். ஒவ்வொருத்தர் நம்மள ஏதாவது போட்டீங்கன்னா இன்னொருத்தர் சகாயம் செய்ய. அதனால 100 துவா கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அவன் தண்ணி ஊற்றி கழுவும் போதெல்லாம் எந்துவா, யாருலா இவங்க உடம்ப கழுவுறாங்க, என் உள்ளத்தை கழிச்சான். குஃபரை விட்டும், ஷிர்கை விட்டும், நிஃபாக்க விட்டும், இருந்தாத எல்லா விதமான பலா, ஹசது, கீபத் எல்லா பலா விட்டும் அவன் கல்ப சுத்தம். மதராஸ் பையான நீங்க ரசிக்கல, நான் ரசிச்சேன். நல்லா பேச்சு. அதை விட நேற்று மன்னார்குடி பஜார் பள்ளியில் ஜும்மா பயான் ரொம்ப பிரமாதம் பேசிட்டு மன்சூர் பேசி கேட்டு ஹிதமத்தை செய்ய வீண் போகாதுங்க. செய்யக்கூடிய ஊழியம் வீண் போகாது. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஆக நாளை மஹ்ஷர் மைதானத்தில் யார் யாரெல்லாம் தெய்வ வழிபாடு செய்தார்களோ, எந்த எந்த உருவங்களை எல்லாம் தெய்வமாக்கி வழிபட்டார்களோ, அவ்வளவு
இவ்வளவு தெய்வங்களுடைய உருவத்தில் இப்ப இங்க இருக்கிறவன் அவன் தான். அவன் தான் இருக்கு. நாளைக்கு இதே உருவங்களுடைய உருவத்தில் அவனே வருவான். வந்து அழைப்பு, பக்தர்களே வாருங்கள், பின்னால வாருங்கள், பின்னால வாருங்கள். யார் யார் யாரையும் தெய்வமாக்கி வணங்கினார்களோ அவங்களுக்கு பின்னால போவாங்க. முருகனை தெய்வமாக்கி வழங்கினவர்கள் காளி வரும்போது போக மாட்டாங்க பின்னால். விநாயகரை தெய்வமாக்கி வணங்கினவர்கள் முருகனை பின்னால போக மாட்டாங்க. அப்ப யாரெல்லாம் எந்த விக்கிரகத்தை தெய்வமாக வச்சு கொண்டாடினாலும் அது பின்னால போவாங்க. எல்லா விக்கிரகங்கள் அழைச்சிக்கிட்டு நேரா கொண்டு நரகம். ஏன் உருவத்தை தானே துணியாவில் வணங்குனீங்க? நான் தானே இப்ப கூலி கொடுத்தாலும் நான் ஒரு உருவத்தில் இருந்தேன். ஏன் என்ன ஒரு உருவத்தில் மட்டுப்படுத்தினீங்க? நீங்க இப்ப முஸ்லீம்களாகிய நான் வணங்குறோம், எந்த உருவத்தை பின்னால வச்சு வணங்குறோம்? எந்த உருவமும் இல்லை. ஏன் எல்லா உருவத்தையும் எடுத்துக்கோம்? இந்த சர்வ கோடி சிருஷ்டிகளிலும் இருக்கிறான இந்த சர்வ கோடி உருவங்களில் இருக்கக்கூடிய அந்த உருவமற்ற ஒருவனை வணங்குவோம். இது முஸ்லிம்களுடைய. அதனால்தான் அந்த உருவ வழிபாடு செய்யற குற்றம் நம்மளை விட்டு தப்பு நீங்க நம்ம தப்பு பாதுகாக்கப்படுது. உருவ வழிபாடு செய்யறாங்க. உருவ வழிபாடுக்கு எல்லாம் என்ன சொல்லிட்டான்? இன் அன்தும் இல்லா சம்மைத்துமுஹா அன்தும் ஆபாவுக்கும் அன்சல் அல்லாஹு பிஹா மின் சுல்தான். இது நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் வச்சுக்கிட்ட பேர்கள் தான். இதுக்கு அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கி வைக்க, இவர்கள் தெய்வங்கள் தாங்கிறது ஆதாரம் கொடுக்க, நீங்களாக உங்களுடைய கையால செஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இதே தெய்வங்களுடைய உருவத்துல வந்து கியாம நாளில இந்த உருவங்களை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. மக்களெல்லாம் செல்பப்பட்டு விட்டால் இன்னும் தீர்ப்பு முடிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுவான், மன்கான யாபுது மின்தூனில்லாஹி மாபூதஹு. அல்லாஹ் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய மாபூதை தாங்கள் வணங்கியதை பின்பற்றுமாறு அல்லாஹ் கூறுவான். அப்பொழுது அல்லாஹ் அல்லாத வணங்கி கொண்டிருந்தாலும் யாரெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ தங்களுடைய மாபூதை பின்பற்றுவார்கள். இந்த உம்மத்து மட்டும்தான் மிச்சம் வாசல்ல நிக்காது. எந்த சாமிக்கு பின்னாலையும் போவாது. ஏன்னா தெய்வத்துக்கு உருவம் இல்லைங்கிற கொள்கை உடையவர்கள் உருவத்தோட ஒரு தெய்வம் இருந்தால் தெய்வத்துக்கு பின்னால் போக மாட்டாங்க, தப்பிச்சிருவாங்க. இப்ப அவர்களுக்கு முன்னால அவர்கள் அறியாத ஒரு சூரத்துல அல்லாஹ் வருவான். மாலக்கும் நீங்க ஏன் நின்றுகிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு? எல்லாரும் அவங்க தெய்வத்துக்கு பின்னால போயிட்டாங்கல்ல, நீங்க ஏன் நிக்கிறீங்க? அவன் தான் அசல் தெய்வம். என்ன அவர்களுக்கு தெரியாத உருவத்தில் வருவான். पढ़ो जरा அசல் பாயிண்ட் அதானுங்க. அந்த இப்ப தபுக்கி ஹாதில் உம்மா, இந்த உம்மத்தான் மிச்சம் நிக்கும். அந்த உம்மத்துக்கிட்ட அல்ல வருவான். என்ன அவர்களுக்கு தெரியாத ஒரு உருவத்துல வருவான். வந்து கேட்பான், நீங்க ஏன் நிக்கிறீங்க? மாலக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? போயிட வேண்டிய நீங்களும் ஏதாவது தெய்வத்துக்கு ரொம்ப தெய்வத்துக்கு நாங்க முன்தாதிரோம், நாங்க வணங்குற தெய்வத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என்று சொல்லுவார்கள். அவன் தான் உண்மையான ரப்பு. இவர்கள் தெரியாத சூரத்துல வருவான். விளங்குச்சுங்களா? அதனால இன்கார் செஞ்சிட்டு நான் தான் உங்க ரப்புன்னு சொல்லுவான். அண்ணன் ரப்புன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவாங்க? உன்னை விட்டு நாங்க காரணமா தேடுறோம், நீயா தெய்வம். அவர்களுக்கு விளங்கன சூரத்துல வருவான். அவங்க
பயக்கூது அனரப்புக்கும் பயக்கூது இப்ப தெரிஞ்ச சூரத்துல வந்து நான் தான் உங்க ரப்புன்னு சொல்லுவேன். பயக்கூது அந்த ரப்புனா ஆஹா, எல்லாரும் ஏத்துக்குவாங்க, நீ தான் எங்க ரப்பு. பயக்கூது லஹு சுஜ்ஜதா வயத்தபியூனா பயக்கீதன் அவசியம் எல்லாம் அடிச்சு செஞ்சாரும். ஒன்னதானே எதிர்பார்த்து நாங்க நிக்கிறோம். எங்க தெய்வம் இப்பதானே வரும். அப்ப எப்படி வருமா அந்த தெய்வம்? அது சூரப்பே ஆயங்க. चल के देखेंगे. रवाहुल बुखारी है, बुखारी शरीफ की இப்போ பூரியா முடியும். என்னென்ன விளங்குச்சு உங்களுக்கு அந்த நாள்? யார் யாரு எந்த உருவத்தை தெய்வம் வச்சு வணங்குறாங்களோ அவங்க பின்னாலே போயிட்டே இருக்கு. தெய்வ உருவம் இல்லாத ஒரு தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு முஸ்லிம். சர்ச்சைகள்ல கூட சில கிறிஸ்டின்ஸ்ல பல பிரிவு இருக்கு. சில பேர்ட்ட விக்கிரமே இருக்கு, இயேசு கிறிஸ்து விக்கிரம் இருக்கு. பௌத்தர்கள் அவங்களும் புத்த மகானுடைய இது வைக்கிறாங்க, சிலையை வைக்கிறாங்க. வாங்கிட்டீங்களா? ஏன் உங்களுக்கு கோப்பையில் இல்லையா? முதல்ல கோப்பை கொடுக்கலையா? பேப்பர் வச்சிருக்காங்க. ஏன்பா கோப்பை லேட் ஆகுச்சா? சரி சரிண்ணா, கோப்பை லேட் ஆகும், கையில் எடுத்து ஆரம்பிச்சு ஒதுவுல பார்த்து 5 தெரியாம மூமின் சகோதரர் முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து பார்த்து ஒரு மனுஷன் கரெக்டா செஞ்சுக்கிறான். ஒதுவுல பார்த்து 5 தெரியாது அவனுக்கு. ஒது 5 5 சொல்லிட்டு நீங்க தான் தலையாது. அதெல்லாம் 5 ஷாஃபில 6 பிஸ்மில்லா ஒன்று தத்தி போச்சு. நமக்கு 4 2 முதல் 5 இல்லை. இஸ்லாத்துல பிறந்த अल्लाह शुक्र बाबा ये वजू हो जाता बगैर फिक्र के, अकीदा होता क्या बगैर फहम के? அதுக்காக சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு உள்பறந்து வெளிப்பறது தெரியல. உள்பறந்து வெளிப்பறது, உடை சுத்தம், உடல் சுத்தம், இடம் சுத்தம், விழாவை முன்னோக்கம், ये सारे फराइज से बात எல்லாரும் பொருள் வந்து होगी नमाज होगी. உள் பறதுல அவனுக்கு நில பறந்து, சிராத்து பறந்து, ருக்கு பறந்து, சஜ்ஜா பறந்து, கடைசி இருக்கு பறந்து, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஆனா எல்லாம் செய்யறான். நம்ம சரியா போச்சு. तो बगैर फहम के भी अमल जायज है. अकीदा बगैर फहम के फासिद है. फासिद बोले अकीदे का फासिद बहुत खतरनाक वही है जो अकीदे का फासिद. अकीदे की सलाह करते हैं हम, हमारे महफिल में अकीदे की सलाह करते हैं. जल्दी खाओ बाबा, முஸ்தீப்பா இருக்கிறீங்கிறத நான் பார்க்கும்போது வேவுது. திருமணம் 29 முடிச்சுட்டு போங்களேன். அல்ஹம்துலில்லாஹ் பண்றது நான் தான். அவர் 27க்கு நீங்க எல்லாம் போறது முடிக்காக சண்டிய போட்டு கம்மியத்துக்கு வந்துடுறது. 27 நாள் செல்லான்னு தேர்றேன். ஏன் நேரம் வேணும்? ஒரு வைர வியாபாரி ஒரு லாட்ஜிலே தங்கப் போகிறார். அவரிடத்திலே விலை உயர்ந்த ஒரு மாணிக்க கல் இருக்கிறது. இதை ஒரு திருடன் பார்த்து விட்டான். இந்த கல்லை எப்படியாவது அவரிடத்தில் இருந்து திருடிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே
அவரோடு அந்த ரூமிலே தங்குகிறான். அவன் இரவு நேரத்திலே, அந்த வியாபாரி தூங்கக்கூடிய நேரத்தில் நாம் அந்த கல்லை எடுத்துக் கொள்ளலாம் என்ற சிந்தனையிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இதை அந்த வியாபாரி தெரிந்து கொண்டு அவரும் அமைதியாக இருக்கிறார். அவர் இரவிலே படுத்தவுடன் நன்றாக உறங்கக்கூடிய நேரத்திலே அந்த திருடன் அந்த வியாபாரியுடைய பை, அவருடைய சட்டை பாக்கெட், மற்ற இடங்களிலே அந்த கல்லை தேடி பார்க்கிறார். ஆனால் அவர் தேடக்கூடிய எல்லா இடத்தையும் தேடிவிட்டான். கல் கிடைக்கவில்லை. விடிந்து விடுகிறது. இரண்டாவது நாளும் அவ்வாறு தேடுகிறான். கல் கிடைக்கவில்லை. மூன்றாவது நாளும் தேடுகிறான். கல் கிடைக்கவில்லை. அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ரூமிலே நாமும் வியாபாரியும் தான் இருக்கிறோம். பகலிலே கல் வைத்திருக்கிறார். இரவிலே தேடி பார்த்தால் கல் கிடைக்கவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது என்று நினைத்து அந்த வியாபாரியிடத்திலே தன்னுடைய அந்த திட்டத்தை சொல்கிறார். அப்போது அந்த வியாபாரி சொன்னார், தம்பி, நீ திருட வந்திருக்கிறாய் என்று நன்றாக தெரியும். நான் இரவிலே தூங்கக்கூடிய நேரத்தில் அந்த விலை உயர்ந்த கல்லை நான் உனது பாக்கெட்டில் வைத்து விட்டேன். நீ என்னிடத்திலே இருப்பதாக நினைத்து என் பொருட்களை எல்லாம் நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அது உன் பாக்கெட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதே போல அல்லாஹ் நம்மில் தான் இருக்கிறார். அல்லாஹ் நம்மில் தான் இருக்கிறான். அன்புசிலும் இருக்கிறான், ஆபாத்திலும் இருக்கிறான். நாம் வேறெங்கும் சென்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிலேயே தான் இருக்கிறான். அதை உணராமல் தான், அதாவது படித்தவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் மேலோட்டமாக விளங்கியவர்கள், இவர்களெல்லாம் இறைவன் எங்கோ இருக்கிறான், அரிசில் இருக்கிறான் என்று நினைத்து தன்னிடத்திலே இருப்பதை மறந்து வாழ்ந்து, அரிசில் மட்டும் இருக்கிறான் என்று நினைத்து நம்மோடு இருப்பதை எல்லா